வணக்கம். இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்துல முதலாவதா பார்க்க போற படம் சட்டம் அப்பா கையில். காட்சிகள்ல ஒரு குடும்பத்தை 3 குடிகாரர்கள் துரத்தும்படியா காட்சிகள் அமைஞ்சிருக்கு. அந்த குடும்பத்தை துரத்திட்டு போற அந்த 3 குடிகாரர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காரை அடிச்சு நொறுக்கும் போது திரையரங்குல விசில் அடிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க. இந்த படத்தை சபரிஷ் தயாரிச்சிருக்கிறாரு, அப்பா இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய இடைவேளை காட்சிகள்ல கூட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சண்டை காட்சியை வச்சிருக்கிறாரு. அது என்னன்னா 1 மணி நேரத்துல 7 செயின் ஸ்நாச்சிங் சீன்ஸை அற்புதமா வடிவமைச்சிருக்காரு. அதுக்கப்புறமா குற்றவாளிய ஃப்ளைட்ல போய் கைது பண்ற மாதிரியான ஒரு செட்டப் சீனும் நல்லாவே அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சிகள்ல அப்பாவா நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோ அவர் சொல்லக்கூடிய வசனம் இன்னமும் எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கு. எங்களுக்கு யாரும் போட்டி இல்லை, 2வது இடத்துக்கு தான் எல்லாரும் போட்டின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் சிரிப்பலையை ஏற்படுத்தியிருக்கு. மொத்தத்துல இந்த படம் சட்டம் அப்பா கையில், பெண்களின் தாலியோ அடகு கடையில். அடுத்ததா நம்ம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஒரு பானை. ஒரு பருக்கை உதாரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த படமும் அமைஞ்சிருக்கு. என்னடா இது பேரே வித்தியாசமா இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஆமா, ஒரு பானை முழுக்க சோறு இருந்தாலும் ஒரு பருக்கையை மட்டுமே எடுத்து அது வெந்துருச்சான்னு பார்க்குற மாதிரி தான் இந்த படத்துல ஒரு பானை முழுக்க ஆட்கள் இருந்தாலும் 2 சீட்டு மட்டுமே கொடுக்குறாங்க. இந்த படத்தை ஏற்கனவே ஒரு தயாரிப்பாளர் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கும் கதாநாயகனுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமா அவர் பாதியிலேயே பிரிஞ்சு போயிடுறாரு. அவர் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா அந்த இழப்பை கொஞ்சம் கூட வெளியில காட்டிக்காம சமாளித்து கொண்டு போகக்கூடிய காட்சிகள் திரையரங்குகளில் சோகத்தை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இடைவேளை காட்சிகளில் கொஞ்சம் சோகமாகவே எடுத்திருக்கிறாரு இயக்குனர். எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு அவர் வெளியிட்ட அந்த காணொளி ஒட்டுமொத்த திரையரங்கத்தையும் சோகத்தில் ஆழ்த்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இடைவேளைக்கு அப்புறமா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்பாவா அறிமுகமாகிறாரு. இதுக்கப்புறமா இந்த படத்தை நானே தயாரிக்கிறேன்னு உள்ள வராரு. இவரும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, எனக்கு சீட்டை அதிகமாக கொடுங்கன்னு போராடுற அந்த காட்சிகளை பார்க்கும்போதும் சிரிப்பலைகள் வரத்தான் செய்யுது. இருந்தும் இந்த கதாநாயகனுக்கு பல இடங்கள்ல இருந்து அழைப்புகள் வந்தாலும் அப்பாவை விட்டு போகாமல் இருக்கிற அந்த சென்டிமெண்ட் காட்சிகள் கண் கலங்க செய்யுது. வரக்கூடிய தேர்தலில் இந்த கதாநாயகன் எத்தனை சீட்டு வாங்குறாரு, அதில் எத்தனை ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கதைகளும் நகருது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு பானை, வெளியில் வரப்போகுது பூனை. அடுத்ததா நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் பாண்டவர் பூமி ரீமேக். ஏற்கனவே ஒரு குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு. அந்த குடும்பம் இனிமே ஒன்று சேராதுன்னு கதாநாயகன் ஆழமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய ஓப்பனிங்கில் ஜெயான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரும் அழுத்தமாகவே சொல்கிறாரு, இனிமே அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லை, ஒட்டும் இல்லைன்னு அழுத்தமாக சொல்கிறாரு. இதை பார்க்கும்போதெல்லாம் இந்த படம் ரொம்ப சீரியஸாகவே நகர்ந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஒன்று சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் கதைகளத்தோட இந்த படம் நகருது. இந்த படத்தை மேலே இருக்க ஜி இயக்கி கதாநாயகனா எடப்பாடி நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய இடைவேளை காட்சிகளில் கதாநாயகன் திடீர்னு அந்த குடும்பத்தை சந்திக்க டெல்லிக்கு பயணம் பண்ணுறாரு. அதிலிருந்து எல்லாருக்குமே ஒரு ட்விஸ்டோடவே கதைகளம் அமைஞ்சிருக்கு. எந்த குடும்பம் ஒன்று சேராது, இனிமே அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க கூடவே மீண்டும் ஒன்று சேர்ந்து இடைவேளைக்கு அப்புறமா நகரக்கூடிய காட்சிகள் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கு. யாரெல்லாம் அந்த குடும்பத்தை தப்பாக பேசினாங்களோ இன்னைக்கு அந்த குடும்பத்தை புகழ்ந்து பேசக்கூடிய காட்சிகளும் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் படத்தினுடைய ஓப்பனிங் சீனில் ஜெயான்னு ஒருத்தரை காமிச்சாங்க. அவர் அடுத்த படம் முழுக்க கிளைமேக்ஸ் வரைக்கும் ஆளையே காணோம். ஏதாவது ஒரு சீனில் ஓரமாக வச்சு நிற்பார் அப்படின்னு எட்டி பார்த்தா சுத்தமாக இல்லை. கடைசி வரைக்கும் எந்த குடும்பத்தினுடைய கதாநாயகனாக இருக்கவர் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும்னு குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாரும் சொம்படிக்கிறது பார்க்கறதுக்கு நகைச்சுவையாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மறுபடியும் இந்த குடும்பம் பிரிஞ்சு போய் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இனிமேலாவது இந்த குடும்பத்துக்கு வசந்த காலம் பிறக்குமா இல்லை ராகு காலம் பிறக்குமா அப்படின்ற காட்சிகள் தான் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் பாண்டவர் பூமி, ஆள உர்ரா சாமி. அடுத்ததா திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க போகிற படம் மைக்கோ.
இந்த படத்தினுடைய கதாநாயகன் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ இல்லையோ தன்னுடைய மகனுக்கு கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. தன்னுடைய கூட்டாளியான அப்பாவுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, அப்பாவோட தங்கச்சிக்கு சொம்படிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சம்மந்தமே இல்லாம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு போராட்ட சீன் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல வச்சிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் அப்பாவோட பையனுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் விழிப்பிதுங்கி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு எதுவுமே தேவையில்லை, இந்த குடும்பத்தை உங்கள் குடும்பத்தோட இணைச்சிடுறோம், முடிஞ்சா என் குடும்பத்தையே நான் கலைச்சிட்றேன், உங்கள் குடும்பத்தோட இணைஞ்சிடுறேன், அந்த அளவுக்கு முடிவெடுப்பார் போல இந்த படத்தினுடைய கதாநாயகன். அதே நேரத்தில் என்னை விட்டுருங்க, இனிமே நான் என்ன ஆனாலும் கவலை இல்லை, ஆனால் என்னுடைய மகனுக்கு மட்டும் எப்படியாவது எதுலையாவது ஒரு சீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு கெஞ்சக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த படத்தினுடைய கதாநாயகனும் அவருடைய அப்பாவும் அடுத்து வர தேர்தலில் ஏதாவது ஒரு சீட்டாவது வாங்குவாங்களா அப்படின்ற கதைகளத்தோடவே இந்த படம் நகருது. இந்த படத்துக்கு இயக்குனர், தயாரிப்பாளர் எல்லாமே அப்பா தான். இந்த படத்தில் கதாநாயகன் என்ன பேசணும், கதாநாயகனுடைய பையன் எங்கே போகணும்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது அப்பா தான். அதே நேரத்தில் இந்த படத்தில் சண்டை காட்சிகள் இருக்கா கேட்டால் இல்லை, சோக காட்சிகள் மட்டுமே இந்த படம் முழுக்க அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் பம்பரம், நாங்கள் கிளம்புறோம். அடுத்ததா நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ரொம்பவே சுவாரஸ்யமாக த்ரில்லர், ஆக்ஷன் எல்லாமே கலந்த ஒரு அழகான படம்னு சொல்லலாம். அதுதான் பவர் ஸ்டார். தயாரிப்பாளர், கதாநாயகன், கதையாசிரியர், லைட்மேன், கேமரா எல்லாமே பவர் ஸ்டார் தான். இன்னைக்கு அதிரடியா இந்த படத்தை திடீர்னு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தளபதி எங்க நின்னாலும் நான் போட்டியிடுவேன் அப்படின்னு இந்த ஹீரோ படத்தினுடைய ஓப்பனிங் சீன்லேயே சவால் விடுறது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. கடைசி வரைக்கும் இவர் இதே மாதிரி இருப்பாரா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. இதுவே ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தலையை காட்டின மாதிரி தான் இந்த ஹீரோ வந்திருக்காருன்னு நெட்டிசன்கள் எவ்வளவு தான் ட்ரோல் பண்ணாலும் அதை பற்றி கவலைப்படாமல் என்னுடைய இலக்கு சூப்பர் ஸ்டார் ஆகுது அப்படின்னு முதல் படத்துலேயே அவர் சொல்லியிருந்தாலும், அதே மாதிரி இப்போது தளபதி தான் என்னுடைய எதிரின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் பார்க்கும்போது சிரிப்பலையை ஏற்படுத்துதோ இல்லையோ சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துது. இவரும் தளபதியும் நேரடியாக களத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற காட்சிகள் கிளைமேக்ஸில் இருக்கிற மாதிரி ஓப்பன் எண்டட் கிளைமேக்ஸாக கதாநாயகன் வடிவமைச்சிருக்காரு. இதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. படம் முழுக்க யாருமே சிரிக்கக்கூடாதுன்னு ஓப்பன்லேயே ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் பவர் ஸ்டார் இல்லை காமெடி ஸ்டார். அடுத்ததா நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் முரசு. இந்த படத்தில் கதாநாயகன் இல்லை, கதாநாயகி மட்டும்தான். இந்த படத்தை தயாரித்து இயக்கி அவங்களே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் தான் ஒரு கதாநாயகியாக இருந்தாலும் தன்னுடைய மகனை கதாநாயகனாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த கனவாகவே இருக்குது. அதில் இன்னொரு மகனை உண்மையாகவே கதாநாயகனாக ஆக்கிட்டாங்க. அரசியலில் கதாநாயகனாக எப்படியாவது தன்னுடைய மகனை கொண்டு வரணும் அப்படின்றது தான் இவங்களுடைய லட்சியம். ஆனால் அவங்க எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அவங்களால ஆக முடியலை. கடந்த சட்டமன்றத்திலேயே ரொம்ப தெளிவாக நான் நிற்கிற மகனே நீயே நில்லு அப்படின்னு தன்னுடைய மகனை தோக்கடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கிளவராக எம்பி சீட்டும் வாங்கிட்டாங்க. இதை பார்க்கும்போது மகனுக்கு லைட்டாக பொறாமை இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் இந்த படத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கிடப்பாடி ஒரு சீட்டு கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரியே இன்டர்வல் வரைக்கும் இந்த கதைகளும் ரொம்ப ஸ்லோவாக போனாலும் இன்டர்வல்ல உங்களுக்கு ஒரு சீட் உறுதி அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் ரொம்பவே சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறமா கதாநாயகியும் கிடப்பாடியும் ஒன்றாவே இருப்பாங்க அப்படின்னு நினச்சா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் ஆயிருக்கு. கதாநாயகி தன்னுடைய குடும்பத்தை அப்பாவோட குடும்பத்தையே சேர்த்துடலாம் அப்படின்னு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணமும் அந்த படத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இதைத்தான் விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு உருட்டியும் உருட்டினது ரொம்பவே சிரிப்படையை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் கதாநாயகி ஒரு பஞ்சு டைலாக் பேசியிருக்கிறாங்க. சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த என்கவுண்டரை நான் வரவேற்கிறேன், இப்படி செய்யும்போது தான் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொம்படிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. ஆக 2026 இவங்க அப்பா கூடவே போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு 80% நிரூபணமாயிருக்கு அப்படின்னு இந்த கதைகளும் உறுதிப்படுத்துது. மொத்தத்தில் இந்த படம் முரசு, அள்ள போகிறோம் காசு. அடுத்ததா நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் துரோகம்.
இந்த படத்தினுடைய கதாநாயகன் சேகுவாரா. இந்த படத்துல மொத்தம் மோகனா, சுபஸ்ரீ, காந்தி, யோகேஷ்னு 5 பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல கதாநாயகனும் சரி, இந்த படத்தினுடைய இயக்குனரா சே இருந்தாலும் யாருக்கும் பாகுபாடு இல்லாம எல்லாருக்குமே ஒரே மாதிரியான காட்சிகளை வடிவமைச்சு தன்னுடைய மனசை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. உண்மையிலேயே அவர் நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர். ஆனா அவர் கூடவே இருக்கிற ஒரு துரோகி முதுகுல குத்தி இருக்கிறாரு. கூடவே இருக்கிறவரு திடீர்னு அணில் குஞ்சா மாறி இருக்கிறாரு. இதை தெரிஞ்ச சேகுவாரா கொஞ்சம் கூட அலட்டிக்காம சிரிச்ச முகத்தோட நீ சந்தோஷமா போயிட்டு வான்னு சொல்லக்கூடிய காட்சிகள் கண் கலங்க வைக்குது. ஆனா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு அவர் எப்படி சாப்பிட்றாரு, தூங்குறாருன்னு எங்களுக்கு தெரியல. காந்தி இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு ஆடியன்ஸ் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கிறாங்க. நீங்களே அந்த காட்சிகளை பாருங்க. என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறிக்காம கொய்யாவோட பறிக்க முடியும்? கூடவே இருந்து குழி பறிக்கிறது எவ்வளவு பெரிய துரோகம் அப்படின்னு இந்த படத்துல ரொம்ப அழகாவே காமிச்சிருக்கிறாங்க. மொத்தத்துல இந்த படம் துரோகம், காந்தி பண்ணது பச்சை துரோகம். இவனுங்கிட்ட கேளுடா, டெய்லி 2 தடவை உன்னை பத்தி பெருமையா சொல்லுவேன். உனக்கு என்னடா குறை வச்ச?